ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் வந்துருக்கிறது கலை கேமிங். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவில் கேம் பிளே பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் கேம் கிராணி மாதிரியே. இந்த கேமில் இருந்து நம்ம தப்பிக்க போகிறோம். அது எப்படி தப்பிக்கிறதுங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல இடத்தோடு நீங்கள் வந்து கிச்சனுக்கு வந்துடுங்க. கிச்சனுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு 4 ட்ரா இருக்கும். அந்த 4 ட்ராவில் ஒரு ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இருக்குது. அதை கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் வராது. நம்ம சட்டை மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த லைட்டெல்லாம் எங்கேருந்து பவர் வருதுன்னே தெரியல. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோலாம் தள்ளி விட்டோம். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து ஈவில்னன் வரணும், அதுக்காக தான் தள்ளி விட்டேன். ஈவில்னன் நெஸ் கொஞ்சம் சீக்கிரமாக இங்கே வா, அப்போ தான் நாள் வீடியோ முடிக்க முடியும். ஈவிலன் வராமல் தாண்டினோம்னா கீழே இருந்து நம்மளை பொட்டுன்னு போட்டுருவோம். அதனால ஈவிலன் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஈவிலன் ஆஹா வந்துட்டாலே ஓடுங்க 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 ஓடுங்க. ஓகே, நம்ம கீழே குதிச்சுட்டு வந்துட்டோம். இந்த இடத்துல முதல்ல செட் ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லா வழியிலையும் போகிறதுக்கு இடம் ஓப்பன் ஆயிரும். இப்போ சொப்பன சுந்தரி இங்கே வரணுமே. வந்துட்டா. என்னம்மா நீ இவ்வளோ மெதுவாக வர்ற, கொஞ்சம் வேகமாக வா. இந்த இடத்துல டோரெலாம் ஓப்பன் பண்ணிட்டு ஓடி போயிடுவோம். ஏய் சீக்கிரம் வாடி கிளவி. என்னடி இவ்வளோ மெதுவாக ஓடி வர? என்னங்க இது, தூக்க முடியாமல் தூக்கிட்டு இருந்தால கீழே போட்டுலாம் கொஞ்சம் வேகமாக ஓடி வரலாம்ல. இவ்வளோ மெதுவாக ஓடி வரணும். என்ன இது? கொஞ்சம் நம்ம மேலே போய் மேலே ஏதாவது இருக்குதான்னு போய் பார்ப்போம். இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு ட்ரா இருக்கும். இதில் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு. இதெல்லாம் வச்சிருக்கிறதே வேஸ்ட்டு. இவ்வளோ நீங்கள் வரட்டும், நம்ம இங்கேருந்து கீழே குதிச்சிடலாம். இல்லை ஃபோட்டோவை தள்ளி விட்டுருலாமா? காயின் இருக்கா? பொறுக்கி பையன் காயின் பொறுக்கிறான். ஓஹோ, வர்றாளே. ஐயோ, அவள் பார்த்துட்டா தான் நினைக்கிறேன். பார்த்துட்டாலோ? பார்க்க என்னங்க அவள் ஹார்ட்டு பிடிச்சிட்டு கத்துறா? நெஞ்சு வலி வந்துருச்சா? எங்க அவளுக்கு நெஞ்சு வலி போலங்க, ஹார்ட்டு பிடிச்சிட்டு கத்துறாங்க அவ. சரி ஓகே, அது எங்கிட்ட போயிட்டு போகுது. நம்ம கீழே குதிச்சுட்டு ஓடி போயிடுவோம். இங்கே வராளா? முதல்ல வரவில்லை. நம்ம இங்கே குரோபார் இருக்குங்களே. என்னம்மா நீ குரோபார் எடுத்ததுக்கப்புறம் வரல, கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல. குரோபார் உங்க மேலே தூக்கி போட்டாலும் உனக்கு அடியே விழுக மாட்டேங்குது. இப்போ நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து உன்னை சுற்றி விட்டுட்டு நான் மறுபடியும் போகணும். ஹார்மோனை வச்சு விளாடலாம், அதுக்கு நீ என்னை போட்டு தள்ளிடுவியே. இவ்வளோ மெதுவாக நடந்துடுற ஹார்மோனுக்கு வந்து அப்படி திருத்துன்னு ஓடுற இல்லை. இன்னதான் கொஞ்சம் ஓடி தான் வர்றதுக்கு உனக்கு என்ன? அதுதானே, நீ உள்ளேயே இங்கே பூஜை போட்டுரு. நான் மேலே போகிறேன். மேலே போகக்கூடாது, மேலே ஒன்றுமே இல்லை. மேலே போகிறது வேஸ்ட்டு. நம்ம முதல்ல இங்கே ஒரு தொடப்பம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இன்னும் இருக்கிற ஒரே ஒரு ட்ரா வந்து இருக்குது. அந்த ட்ராக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். வாவ் சூப்பர், இங்கே தான் இருக்குது. இதோட பேர் வந்து மாபாமா. என்னடா பேர் இது? மாபு. முதல்ல நம்ம இதுக்குள்ளே தாண்டிட்டு மேலே போய் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை எடுக்கணும். இப்படி தள்ளி விட்டோம்னா கீழே விழுந்துடும். ஆனால் இந்த பாக்ஸுக்குள்ளே தான் சாவி இருக்கும். அதை நம்ம கையிலேயே உடைக்க முடியாது. இந்த டப்பா பாக்ஸ்லாம் கையிலே உடைக்கலாம், ஆனால் உடைக்க முடியல இந்த கேமில். மேலே இருந்து தூக்கி போட்டு தான் இதெல்லாம் உடைக்க முடியும். அதனால நம்ம மறுபடியும் இப்போ மேலே போகணும். அதுக்கு முன்னாடி ஈவில்னன் நம்ம இங்கே வரணும். வந்தால் மட்டும்தான் நம்மளால் மேலே போக முடியும். அதனால் ஈவிலன் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். எங்கடி போன ஈவில்னன்னே? கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் வந்து தொலையண்டி. எங்க ஈவிலன் கால் போயிடுச்சு போலங்க. அட பக்கத்தில் தான் இருக்கியா? அட என்ன இது, கொஞ்சம் சீக்கிரமாக தான் வாய. ஈவிலன்னு சீக்கிரமாக வா. சோபா, நம்ம தாண்டியே போயிடலாம் போல. அது வரவே மாட்டேங்குது. அப்படி அங்கிட்ட இங்கிட்டாவது போயிருக்கும். இல்லை மேலே தான் போயிருக்கனாலும் போயிருக்கும். என்ன மேலே தான் அங்கே இருக்கு? ஐயோ வருதே. பண்ண என்னங்க காணா? ஐய, சரி என்னங்க பந்தையா தூக்கி போட்டு ஆடுவோம். இங்கே எதுக்கு தான் இந்த பந்து வெட்டியாக இருக்குன்னே தெரிலங்க. சும்மா தான் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஈவிலன் இந்த பந்தை மட்டும் எடுத்து எங்கேயுமே போட மாட்டேங்குது. அதே இடத்துல தான் இருக்கு.
ஒருவேளை சின்ன பசங்க வந்து இங்கேயே விட்டு போயிருப்பாங்களோ. அங்கே பாருங்க எனக்கு தோத்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? இப்படி யாராவது கட்டி தொங்க விடுறீங்க? அவன் யாருன்னே தெரியல. வாய் மொத்தம் இங்கேயோ 4 கிலோமீட்டருக்கு இருக்கு. நம்ம ரக்கெல்லாம் முளைச்சிருக்குங்க. இங்க சொப்பனை வரவே மாட்டேங்குது. இந்த க்ரோபாரை போட்டா கொஞ்சம் அதிகமாக சத்தம் கேட்கும் இல்லையா? அதை தூக்கி போடுறோம். கத்தல இந்நேரம் அது வரணும். என்னம்மா இது வரவே மாட்டேங்குது? மேலே நீங்க இருக்குமோ? வந்துருச்சு. வா 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 கொஞ்சம் வேகமாக வா. என்ன நீ இவ்வளோ மெதுவாக வர்ற? கொஞ்சம் வேகமாக தான் வா. அந்த ஃபுட்பால் அது விளாட்லாமா? வேணாமா? சரி வா. என்னங்க இது ஃபுட்பால் கூட விளையாட மாட்டேங்குது. ஃப்ரெண்ட் ஆயிடலாமா? என்கிட்ட முன்னாடி நின்னுங்க. என்னம்மா இவ்வளோ மெதுவாக நடந்து வருது? ஹார்ட் மூடில் வச்சு விளாட்லாம். அதுக்குள்ளே வந்து நம்ம போட்டு கழிகிறோம். இப்போ மேலே போய் இந்த பாக்ஸை தூக்கி போட்டு இதை உடைக்கணும். என்ன இது? கையில் உடைக்கிற பாக்ஸை இவ்வளோ மேலேருந்து தூக்கி போடணுமா? என்னங்க ஈவினிங் கீழே தாங்க இருந்திருக்கா. இந்நேரம் நம்ம கீழே போயிருந்தா அவன் நம்மளை போட்டு தள்ளியிருப்பா. இப்போ நம்ம இங்கே மேலே இருக்கிறத பார்த்துட்டு அவன் மேலே வருவா. சபா சரி நீங்கிட்டு மேலே வா. நான் கீழே போய் பாக்ஸில் இருக்கிற கீயை எடுத்துக்கிறேன். அவன் மேலே வந்துட்டு இருப்பா. வேரிசோட கீ. வா சூப்பர். மெயின் டோர் கீயாம்மா இது பேர். என்ன மெயின் டோரு? இங்கே 1000 டோருக்கு மேலே இருக்குது. இதில் நான் எதில் போய் மெயின் டோர்னு நினைப்பேன். இதுதான் மெயின் டோர் போல். திறந்துடலாமா? வா சூப்பர். கரெக்டாக மெயின் டோரே திறந்துட்டோம். வா எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை கேமிங். டாடா பாய் பாய்.